ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சின்ன நான் மாடியூலர் கிச்சனை எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன். என்னோடய கிச்சன் வந்து ரொம்பவே சின்ன கிச்சன். ஸோ இந்த சின்ன கிச்சனையும் வந்து நம்ம கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா சமைக்கிற நேரத்தில் நமக்கு நல்ல மூட் வந்து நல்லாயிருக்கும். கிச்சன் எப்பயுமே நீட்டாக இருந்தால் தான் நமக்கு சமைக்கும் பொழுதும் நம்முடைய சாப்பாடு வந்து அதாவது நல்ல விதமாக இருக்கும். நம்மளுடைய மனசும் வந்து நல்லா இருந்தால் தான் நம்முடைய சமையல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம கிச்சனை வந்து எப்பயுமே கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து எப்பயுமே சமையல் செய்யும் பொழுது நமக்கு மைண்ட் செட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் ஒரு சில திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அரிசி, பருப்பு, சீனி, ஆயில் கேன்ஸ் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். தேயிலை, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நான் இதில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இட்லி அரிசி இதில் இருக்குது. ரொம்பவே சின்ன கிச்சனுங்கிறனால நான் தேவையான அளவுக்கு அதிகமாக பாத்திரங்கள் இல்லை, தேவையான அளவு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் வந்து தேவையான சாமான்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், கிழங்கு அதை இதுகளில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இவ்வளவே ஒரு சின்ன ஸ்பேஸான கிச்சன் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து முதல்ல கிச்சன் வந்து இந்த மாதிரி பேப்பர் ஒன்று விரித்து இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு கிச்சனை பார்க்கையிலேயே எப்பயும் சமைக்கும் பொழுது என்னடா இப்படி இருக்குதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கிச்சனை கொஞ்சம் மாற்றுவோம். அதாவது கிச்சன் வந்து எப்படியுமே நம்ம இந்த கிச்சனை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த கிச்சனில் உள்ள திங்ஸை நம்ம கொஞ்சம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டால் மைண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் வந்து எல்லாத்தையும் முதல்ல பேப்பரெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்ட்டு எப்பயும் பேப்பரில் எண்ணெய் இந்த மாதிரி பட்டால் பேப்பர் வந்து ஏதாவது தூசி அதெல்லாம் பட்டால் டக்குன்னு டஸ்ட் ஆகிடுது. அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு வந்து எப்படியாச்சும் இதை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் முதல்ல எடுத்து வச்சேன். எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சதுக்கு பிறகு இப்போ தான் அமேசானில் நிறைய நமக்கு வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் திங்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ஸோ நான் அதெல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்க நினைக்கல. ஏன்னா இப்போதைக்கு நார்மலாக அரேஞ்ச் பண்ணிக்குவோம். பிறகு வந்து நம்ம கிச்சனை நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நான் இப்போ இந்த பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு நான் வந்து சும்மா ஒரு அதாவது கிச்சனுக்கு விரிக்கிற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு ஷீட் ஒன்று தான் வாங்கியிருந்தேன். இப்போ இது வந்து 165 ருபீஸ். ஆனால் இந்த எல்லா ஷெல்ஃப்ஸ்க்கும் இது சரியாக இருந்துச்சு. ஆனாலும் இன்னொரு எக்ஸ்ட்ரா மேலே உள்ள ஷெல்ஃபுக்கு எனக்கு இருக்கலை. ஆனாலும் அது மேலே உள்ள ஷெல்ஃப் வந்து விளங்காது அப்படிங்கிறனால மேலே நான் போடலை. மற்ற ஷெல்ஃப்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு திங்ஸாக தொடச்சிட்டு அரேஞ்ச் பண்ணேன். இப்போ இட்லி அரிசி நம்ம அடிக்கடி தோசைக்கு இட்லிக்கு ஊற போட எடுப்போங்கிறதுனால அதை நான் முன்னாடியே இருக்கிற ஷெல்ஃபில் வச்சுக்குவேன். அது போக இது வந்து அஞ்சரை பெட்டி. இதுவும் நான் சமைக்கும் பொழுது கைக்கிட்ட இருந்தால் லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து அஞ்சரை பெட்டியை நான் இங்கே தான் வச்சுக்குவேன். அது போக மற்ற திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் வந்து கடுகு, வெந்தயமெல்லாம் அஞ்சரை பெட்டியில் போட்டு பேலன்ஸான சின்ன சின்ன பேக்கெட்களை இந்த மாதிரியான இதில் போட்டு வச்சுக்குவேன். அப்போ நமக்கும் ஞாபகம் இருக்கும். எப்பயுமே நம்ம திங்ஸ் முடிஞ்சிட்டாலும் சின்ன ஒரு நோட் புக் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் மற்ற ஷெல்ஃப்ஸ் இருந்துச்சு. அதையும் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்குவோன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு சின்ன குட்டி நோட் புக் ஒன்று நம்ம கிச்சனில் வச்சுக்கிட்டால் எப்பயுமே நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் எழுதி வச்சுக்கிட்டு வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் வந்து நான் முதல்ல இப்படி தான் வச்சுருந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன் அதை வந்து நம்ம ஆயில் வந்து சில நேரம் கீழே இறங்க பார்க்கும். ஸோ அதனால் அதுக்கு வந்து நான் கார்ட்ரிட்ஜ் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, பிரிண்டருக்கு வாங்கின கார்ட்ரிட்ஜ் பாக்ஸ் ஒன்று. அந்த பாக்ஸை வச்சு நான் ஆயில் கேன்ஸ் எல்லாம் பிறகு அரேஞ்ச் பண்ணிட்டேன். முதல்ல இப்படி வச்சுருந்தேன், பிறகு நான் கார்ட்ரிட்ஜ் பாக்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கும் பொழுது நமக்கு எடுக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். எந்தெந்த திங்ஸ் இதில் இருக்குதுன்னு நமக்கு ஈஸியாக குயிக்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்சியும் இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று இருக்குது. ஸோ மிக்சியும் இண்டக்ஷன் ஸ்டவ், அது போக ஒரு சின்ன கேஸ் குக்கர் ஒன்று. அப்புறம் இது வந்து அமேசானில் தான் இந்த கேஸ் குக்கரை நான் வாங்கினேன். எக்ஸ்ட்ரா ஆயில் கேன்ஸை நான் இந்த மாதிரி கார்னரில் வச்சுருக்கேன். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதில் உப்பு சாடி மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கூடையில் தான் நான் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுக்கிறது. இவ்வளோ பெரிய கிச்சன் மட்டுமே தான் என்னுடையது. கீழே வந்து நான் எக்ஸ்ட்ரா, அதாவது நான் சுயமியா, நூடுல்ஸ், ரவை அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான அமேசானில் வாங்கினேன் அந்த இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.